வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், அதாவது பிரதியிடல் முறையை பார்க்க போகிறோம். நம்ம இது 9.5 எக்ஸசைஸ் இது. ஓகே, ஓகே 9.5 எக்ஸசைஸ் இது. பிரதியிடலுங்கிறது என்ன? இப்போது ஆல்ரெடி நம்ம 9.2ல் போட்டிருக்கோம். அதாவது நம்ம இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஆஃப் 4x + 5 dx அந்த நேராக பண்ண முடியாது. ஆனால் சைன் ஆஃப் 4x + 5 நேராக பண்ண முடியாது. அதுக்காக 4x + 5 t = 4x + 5 போட்டுட்டு தென் dt/dx = 4ன்னு போட்டுட்டு dx வந்து dt/4ன்னு போட்டுட்டு ஓகே இன்டெக்ரல் ஆஃப் சைன் ஆஃப் t into dt/4ன்னு போட்டுட்டு that's equal to 1/4 into minus cos t plus c போட்டுட்டு திருப்பியும் 1/4 into minus cos of tக்கு பதிலாக 4x + 5 போட்டுக்கிறோம் இல்லையா? இதில் என்ன பண்ணுறோன்னா sin 4x + 5 நேராக நம்ம தொகையிடல் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக அந்த sin 4x + 5 தொகையிடல் பண்ணுற மாதிரி மாற்றிட்டோம். எப்படி மாற்றினோம்? நம்ம 4x + 5ங்கிறத டீன்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருந்தோம், அது பிரதியிடல் பண்ணியிருந்தோம். அதனால் நமக்கு வந்து தெரிஞ்ச ஃபார்முலாவாக வந்தது. திருப்பியும் கடைசியில் டீயை 4x + 5 மாற்றி போட்டுருக்க ஆன்சர் வந்தது இல்லையா? ஸோ இது பிரதியிடல் முறை. பிரதியிடல் முறை என்ன? உங்கள் புக்கில் போட்டிருக்க மாதிரி சில சமயங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தொகை சார்பு fx தொகை காணுறதுக்கு ஏற்பதாக அமையாமல் இருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து sin 4x + 5ங்கிறது நேர தொகையிடல் பண்ண முடியாது. இருந்தாலும் என்ன பண்ணுறோம்னாக்கா அதே நேரத்தில் தொகை சார்பு fxஐ தக்க பதிவிடல் மூலம் தொகையிடுவதற்கே மாற்றி அமைந்து காண வேண்டும். ஓகே, அப்படி தான் பண்ண போகிறேன் இப்போ. ஓகே, இப்போ நம்ம பார்க்க பிரதியிடல் முறை வந்து 4 டைப் இருக்குது. ஓகே, 4 டைப் இருக்குது. நான் என்னென்னு இப்போ 4 காட்டுறவங்க 9.5ல் முதல் டைப் வந்து ஒரு வகைக்கெழு இருக்கும் அதில். ஓகே, வகைக்கெழு அதாவது fxம் இருக்கும் f'(x)ம் இருக்கும். அதாவது fxங்கிறது ஒரு சார்பு ஃபங்க்ஷன் இல்லையா? அதனோட வகைக்கெழு f'(x). ரெண்டுமே உங்கள் தொகையிடல் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும், தொகையிடல் பண்ணக்கூடிய சார்புக்குள்ளே இருக்கும். அது நாங்கள் எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். ரெண்டாவது வந்து ட்ரிக்னாமெட்ரி, நல்லா ட்ரிக்னாமெட்ரி சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக வருவது. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி இருக்கும். மூணாவது ஸ்கொயர் ரூட்ஸ் இருக்கும். ஓகே, நாலாவது பாலினாமியல்ஸ்னால் பல்லுறுப்பு கோவைகள். ஓகே, முதல் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் முதல் டைப்பில் தான் இருக்கும். இந்த உங்கள் எக்ஸசைஸில் 1, 2, 3, 4, 5, 6ஆம் ப்ராப்ளம். ஓகே, 11வது ப்ராப்ளம், 12வது ப்ராப்ளம், 13வது ப்ராப்ளம், 14வது ப்ராப்ளம், 15வது ப்ராப்ளம், 16வது, ஓகே 24, 26, 30 எல்லாமே இந்த டைப். நான் என்ன டைப் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ட்ரிக்னாமெட்ரி நல்லா சிம்பிளிஃபை பண்ணி இந்த sin³ x, sin3x அந்த மாதிரிலாம் இருக்கிறது. அதில் வந்து 7, 8, 9, 10. ஓகே, 17, 18, 19, 20, 21. ஓகே, ட்ரிக்னாமெட்ரி ஸ்கொயர் ரூட் டைப்பில் வந்து 31, 32, 33. ஓகே, பாலினாமியல்ஸ் பல்லுறுப்பு கோவைகளில் 25 to 28, 25, 26, 27, 28, 29. ஓகே, இது உங்களுக்கு புரியணுங்கிறது அதை மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த டைப் எப்படின்னு தெரியும். உங்களுக்கு வகைக்கெழு முதல்ல எடுத்துக்கலாம். அதுதான் உங்கள் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க புக்கில் கொடுத்துருக்க தியரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. f(x), g(x)லாம் போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன்னா அதுக்கப்புறம் தியரிக்கு வரலாம் நம்ம. ஓகே, ஓகே இந்த ப்ராப்ளம்ஸ் எடுத்தீங்கன்னா இப்போ முதல் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. 1 + x⁻6 இருக்குது உள்ள. ஓகே, 1 + x⁻6 1 + x⁻6ஓட வகைக்கெழு என்ன? 1க்கு 0, x⁻6 5, x⁻5. ஸோ இங்கே x⁻5 வெளில இருக்குது, அதனோட வகைக்கெழு வெளில இருக்குது இல்லையா? 1 + x⁻6 உள்ளே இருக்குது, அதனோட வகைக்கெழு x5, x⁻5 வெளில இருக்குது. ஓகே, இங்கே எடுத்துக்கோங்க. lx² + mx + n இருக்குது இல்லையா? அதற்கு வகைக்கெழு என்ன? 2lx + m, அது மேலே இருக்குது. ஓகே, இங்கே எடுத்துக்கோங்க. ax² + bx + c,
அதுக்கு வகைக்கெழு என்ன 2ax plus b. இது எடுத்தீங்கன்னா 2 into 2ax plus b. ஸோ ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சார்பு இருக்குது, அதோட வகைக்குழுவும் உங்கள் தொகையிடல் பண்ணத்துக்குள்ளேயே இருக்குது. அப்படி இருந்தாக்கா அந்த முதல் ஃபங்க்ஷன், அதாவது முதல் சார்பை டீன்னு போட்டுக்கோங்க, ஒரு யூன்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக சப்ஸ்டியூட் ஆகும். அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது எடுத்துட்டிங்கனாக்கா முதல் ப்ராப்ளம் போட்டுக்காங்க, எடுத்துக்கலாம். முதல்ல x power 5 into 1 plus x power 6 the whole power 7, x plus x power 5 into 1 plus x power 6 the whole power 7 dx. So 1 plus x power 6 வகையிடல் பண்ணாக்கா x power 5 வருது. அதனால t is equal or u is equal to 1 plus x power 6 போட்டுக்கோங்க. ஓகே, அதனால du by dx is equal to 5x power 5. ஓகே, அதனால dx is equal to du by 5x power 5. ஸோ இங்கே போட்டிங்கன்னா இது வந்து this is equal to 1 plus x power 7, x power 5 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, 1 plus x power 6ங்கிறது u, ஸோ u to the power of 7, dxங்கிறது du by 5x to the power of 5. ஸோ x power 5, x power 5 போயிடும். That's equal to integral of u power 7 du. That is equal to u power 8 by 8 plus c. அது வந்து uங்கிறது திருப்பி போட்டிங்கன்னா 1 plus x power 6 to the power of 8 by 8 plus 6. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 1 plus x power 6 வகையிடல் பண்ணாக்கா x power 5 வருது. அதனால 1 plus x power 6 uன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இன்னொரு ரெண்டு ப்ராப்ளம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2lx plus m by lx square plus mx plus n. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம், integral 2lx plus m by lx square plus mx plus n dx. ஸோ lx square plus mx plus n தொகை வகையிடல் பண்ணினாக்கா 2lx plus m வரும் இல்லையா? அதனால u is equal to lx square plus mx plus n. அதனால du by dx is equal to 2lx plus m. Therefore dx is equal to du by 2lx plus m. இங்கே போட்டிங்கன்னா is equal to integral 2lx plus m dxங்கிறது என்ன, du by 2lx plus m, lx square plus mx plus என்னங்கிறது u. இது ரெண்டும் போயிடும். du by u is equal to log u plus c. log uங்கிறது என்ன is equal to log of lx squared plus mx plus n plus c. ஓகே, ஸோ அகெயின் நம்ம இங்கே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா lx square plus mx plus n வகையிடல் பண்ணாக்கா 2lx plus m வருது. அதனால் u போட்டுக்கிறோம். ஓகே, இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் போட்டு அப்பா தியரிக்கு வரேன்னா, தியரி புரிஞ்சுக்கிறத விட உங்களுக்கு ப்ராப்ளம் போட தெரியணும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் அதே செகண்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான், ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. நீங்கள் தேர்ட் ப்ராப்ளம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க நீங்கள். ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக போடுங்க நீங்கள். இதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு, ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c வகையிடல் பண்ணாக்கா 2ax ப்ளஸ் b வரும். மேலே 4ax ப்ளஸ் 2bன்னு இருக்குது. அதாவது 2 into 2ax ப்ளஸ் b வரும். ஸோ எது நீங்கள் யூன்னு போடணும், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c யூன்னு போடணும். அது போட்டிங்கன்னா கீழே u பவர் 10 வரும். ஓகே, மேலே வந்து 2 du வரும். ஸோ நீங்கள் பொறுத்து பண்ணிடலாம். ஓகே, 4 5 6 போட்டு காமிக்கிறவங்கள 4வது வந்து x by x ஸ்கொயர் ப்ளஸ் 3. அது ஓகே, நாலாவது ப்ராப்ளம். என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 வகையிடல் பண்ணாக்கா
என்ன வரும் உங்களுக்கு 2x வரும். அதனால் எக்ஸ் ஸ்கொயர் மேலே எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3u போட்டுக்கணும். ஓகே, u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3, அதனால் du by dx is equal to 2x, therefore dx is equal to du by 2x. இங்கே போட்டிங்கன்னா x into கீழே u to the power of half, மேலே dxக்கு பதிலாக du by 2x. x போயிடும். This is equal to half into du by u to the power of half, அதாவது u to the power of minus half. That's equal to half into u to the power of minus half plus 1 by minus half plus 1. That is plus c. அதாவது half u to the minus half plus 1 என்ன plus half வரும். So square root of u வரும் by half. Okay, plus c. Okay. So half இருக்கு cancel ஆகிடும். So இப்பதான் answer இதில். அது இன்னும் போடணும், இன்னும் simplify பண்ணணும். half போயிடும். u square root of u என்னது x square plus 3 plus c. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் x square plus 3 நீங்கள் வகையிடல் பண்ணணும். வகையிடல் பண்ண என்ன உங்களுக்கு 2x வரும், மேலே x இருக்குது இல்லையா, அதனால் du by dx equal to 2x, dx is equal to du by 2x போட்டு x into du by 2x u power half போட்டு u power minus half மேலே வரும், u power minus half plus 1 by minus half plus 1. ஓகே, அதே மெத்தட் தான் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு சார்பு பார்த்துக்கோங்க, அந்த சார்போட வகையிடல் அதாவது வகைக்கெழு இருக்கான்னு பாருங்கள். எந்த ஃபங்க்ஷனுக்கு வகைக்கெழு அங்கே இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுக்கு யூன்னு போட்டுக்கோங்க, வகைக்கெழு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் போடலாம். அது 5th ப்ராப்ளம், 2x plus 3 square root of x square plus 3x plus 5 இல்லையா. 5th ப்ராப்ளம் போடலாங்க. Two x plus 3 square root of x square plus 3x minus 5. இப்போ ரெண்டு சார்பு என்ன, 2x plus 3 ஒரு சார்பு, x square plus 3x minus 5 இன்னொரு சார்பு இருக்குது. x square plus 3x minus 5 வகையிடல் பண்ணாக்க 2x plus 3 வரும், அதுதான் வெளில இருக்குது. ஸோ அதனால் x square u is equal to x square plus 3x minus 5 போட்டுக்கோங்க. du by dx is equal to 2x plus 3 னு போட்டுக்கோங்க. du is equal to dx is equal to du by 2x plus 3 னு வரும் இல்லையா. இப்போ இங்கே போட்டிங்கன்னா இது வந்து 2x plus 3 into square root of x square plus 3x minus 5 ங்கிறது square root of u into du by 2x plus 3. 2x plus 3 2x plus 3 போயிடும். That is u to the power of half அது. So u to the power of 3 by 2 by 3 by 2 plus c. அதாவது 2 by 3 uங்கிறது என்ன 2 by 3 u to the power of 3 by 2 plus c. அது வந்து 2 by 3 uக்கு பதிலாக திருப்பியும் x square plus 3x minus 5 to the power of 3 by 2 plus c. ஓகே, ஓகேயா, அதே தான் திருப்பியும் ரெண்டு கெழு இருக்குது, ஒரு கெழு x square plus 3x minus 5 இருக்குது, அதை வகையிடல் பண்ணியிருந்தாக்கா வந்து 2x plus 3 இருக்குது. அதனால் x square plus 3x minus 5ங்கிறத யூன்னு போட்டு du by dx போட்டு இந்த 2x plus 3 கேன்சல் ஆகிடும், சிம்பிளாக போட்டு அப்புறம் யூக்கு வந்து திருப்பியும் x square plus 3x minus 5 கடைசி ஸ்டெப்பில் போட்டுக்கணும். ஓகே, ஓகே, நான் 6வது ப்ராப்ளம் 7வது ப்ராப்ளம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது நேராகவே உங்களுக்கு ப்ராடக்ட் மாதிரி இல்லை, அதாவது நேராக பெருக்கல் மாதிரி இல்லை, ஆனாக்கா அது அந்த மெத்தட் திரும்பி அப்ளை ஆகும் உங்களுக்கு. 6வது ப்ராப்ளம் போடலாம். இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது கவனிச்சு பாருங்கள். ஓகே, நேராக tan x நம்ம வந்து வகையிடல் தொகையிடல் பண்ண முடியாது. அது பண்ணுறதுக்கு பதிலாக இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் sin x by cos x dx எழுதிக்கலாமா. No, cos x இங்கே ரெண்டு இருக்குது, இப்போ sin x இருக்குது, cos x இருக்குது. cos x வகையிடல் பண்ணாக்கா sin x வருது. ஸோ இப்போ பழைய ப்ராப்ளம் மாதிரியே ஆயிடுது. இங்கேயும் sin x இருக்குது, cos x இருக்குது. நேராகவே இப்போ வந்துற மாதிரி x power 6 x power 5 இல்லை. பட் tan x வந்து sin x by cos x எதுன்னா cos x ஓட வகைக்கு தான் sin x இல்லையா, அதாவது மைனஸ் போட்டு வரும். ஓகே, ஸோ அதே மெத்தட் அப்ளை பண்ணிங்கன்னா u is equal to cos x போட்டுக்கோங்க. அதனால்
du by dx is equal to cos x க்கு வகையிடல் பண்ண என்ன வரும் உங்களுக்கு minus sin x. Okay, so dx is equal to du minus du by sin x. அதனால இங்க போட்டீங்கன்னா so sin x cos x ங்கிறது u dx ங்கிறது minus du by sin x. Okay, sin x cancel ஆயிடும். That's equal to minus of du by u. அது என்னது minus of log u plus c. uங்கிறது minus log of uங்கிறது cos x plus c. minus log of cos x ங்கிறது log of 1 by cos x. அதனால நீங்க log of secant x plus c கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒன்லி டிஃப்ரெண்ட் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்க நேராக கொடுக்கல tan x வந்து நீங்கள் sin x by cos x எழுதுண்டு அப்புறமா கவனிக்கணும் cos x ஓட வகைக்கெழு வந்து sin x. அதனால் அதே மெத்தட் அப்ளை பண்ணணும். ஓகே, நேராக கொடுக்கலன்னா கூட இந்த மாதிரி யோசிச்சு நீங்கள் பண்ணணும் அது. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். 11 12 13 14 15 16 இந்த அஞ்சுமே ஒரே மாதிரி டைம் தான் எடுத்து பார்க்கலாம். ஓகே, 11 பார்த்தீங்கன்னா 1 plus tan x by x plus log secant x வந்திருக்கு இல்லையா, அது போட்டு பார்க்கலாம். ஓகே, அது கொஞ்சம் எல்லாம் பார்க்கறதா கொஞ்சம் பெருசாக இருக்காமல் இருக்கும், பட் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் இல்லை அது. ஓகே, இங்கே என்ன இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு சார்பு இருக்குது. 1 plus tan x ஒன்று, x plus log secant x இருக்குது. x plus log secant நீங்கள் பார்த்தீங்கன்னா x plus log secant x நீங்கள் வகையிடல் பண்ணிங்கன்னா 1 plus tan x வரும். அதான் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பண்ணணும் அது. ஓகே, அது 11 போட்டு காமிக்கணும்னா. ஓகே, okay, integral 1 plus tan x by x plus log secant x, x plus log secant x dx இல்லையா. ஓகே, இப்போ பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்காமல் இருக்குது. ஆனால் எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸோட வகையெழு 1 plus tan x தான் வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஒரு ஃபார்முலாலும் சொல்ல முடியாது, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ்னு போட்டுக்கோங்க. அதனால் du by dx இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வகையெழு என்ன, வகைக்கெழு என்ன 1, லாக் ஆஃப் சம்திங், அதனால் அது கீழே வரும் அது. ஓகே, அந்த ஃபங்க்ஷனே நம்ம வந்து வகைகள் பண்ணணும். அதனால் சீக்கண்ட் எக்ஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் எக்ஸ் tan எக்ஸ்னு வரும். ஓகே, திருப்பி சொல்கிறேன்னா எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் கீழே இருக்குது, 1 plus tan x மேலே இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் நீங்கள் வகைகள் பண்ணிங்கன்னா வந்து 1 plus tan x வரும். எப்படி வரும், u இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் போட்டுக்கோங்க. du by dx வந்து எக்ஸை வகையிடல் பண்ணால் 1, log something அதாவது 1 by secant x வரும். secant x வகையிடல் பண்ணணும், secant x tan x, secant x tan x செகண்ட் கேன்சல் ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு 1 plus tan x. பார்த்தீங்களா, 1 plus tan x வந்துட்டாங்க. அதனால் du இஸ் ஈக்குவல் டு dx இஸ் ஈக்குவல் டு du by 1 plus tan x. இப்போ இங்கே போட்டுக்கோங்க 1 plus tan x, duங்கிறது என்ன, dxங்கிறது என்ன, du by 1 plus tan x. கீழே என்ன இருக்கு, x plus log secant x, அது வந்து u. ஸோ இந்த ரெண்டு போயிடும், du by u, அது வந்து log u plus c. அது என்னது, log of uங்கிறது x plus log secant x plus c. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்காமல் இருக்குது, ஒன்றும் இல்லை, அதே தான் திருப்பியும் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஃபங்க்ஷன், ரெண்டு சார்பு பார்த்துக்கோங்க. 1 plus tan x இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் வகையிடல் பண்ணாக்கா 1 plus tan x வரும். அதனால் எக்ஸ் ப்ளஸ் லாக் சீக்கண்ட் எக்ஸ் யூன்னு போட்டுக்கணும். ஓகே, பார்க்குறது தான் பெருசாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஓகே, நீங்கள் பேசிக் ஃபார்முலாஸ் என்ன வச்சுருந்தாக்கா எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஓகே, அப்படி டவுட் இருந்தால் சாரை கேளுங்க, நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, அதே தான் இப்போ சைன் இன்வர்ஸுக்கும்
13 அப்புறம் போடுறேன்னா 14 15 16 எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, 14 15 16 பண்ண 13 நான் அப்புறம் போட்டு காமிக்கிறேன். ஓகே, 14 போடலாம். 5 into x plus 1 to x plus log x the whole power 4. X plus log x the whole power 4 by x. Okay, dx. இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் முதல்ல. ஸோ ஈக்குவல் டு 5 into x plus 1 வந்து by x வந்து x plus 1 by x into x plus log x to the power of 4 dx. அது வந்து equal to 5 into x plus log x to the power of 4 1 plus 1 by x dx. ஓகே, இப்படி போட்டுக்கலாமா நம்ம? ஸோ என்ன பண்ணிருக்கேன்னா x plus 1 by x 1 plus 1 by x எதுக்குன்னா இப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ரெண்டு சார்பு தெரியுது. x plus log x ஒன்று இருக்குது, 1 plus 1 by x இருக்குது. அதனால் x plus log x வகையிடல் பண்ணாக்கா 1 plus 1 by x வரும். அதனால் u is equal to x plus log x போட்டுக்கோங்க. Therefore du by dx is equal to 1 plus 1 by x. Therefore dx is equal to du by 1 plus 1 by x. So இங்கே போட்டிங்கன்னா வந்து is equal to this is equal to integral 5 x plus log x ங்கிறது u, so u to the power of 4 plus into 1 plus 1 by x into dx ங்கிறது du by 1 plus 1 by x. So இந்த 1 plus 1 by x cancel ஆகிடும். So 5u power 4 du 5 into u power 5 by 5 plus c that's equal to u power 5 plus c. u ங்கிறது x plus log x that is equal to x plus log x to the power of 5 plus c. இதுவும் அதே பழைய ப்ராப்ளம் மாதிரி தான். ஒன்லி ஒரே வித்தியாசம் என்னென்னா 5 into x plus 1 by x போட்டிருக்கு. அதை சிம்பிளிஃபை பண்ணி 5 into 1 plus 1 by x எழுதிக்கோங்க. 1 plus 1 by x பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்பு இருக்குது. x plus log x இருக்குது, 1 plus 1 by x இருக்குது. x plus log x நீங்கள் வகையிடல் பண்ணால் 1 plus 1 by x வரும். ஸோ அதே மெத்தட் போட்டலாம் நீங்கள். ஓகே, 15வது ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். sin log x by x. ஓகே, ஸோ இங்கே இன்னும் log x இருக்குது, x இருக்குது. log x வகையிடல் பண்ணால் 1 by x வரும் இல்லையா? அதனால் u is equal to log x போட்டுக்கோங்க. du by dx is equal to 1 by x. Therefore dx is equal to du by 1 by x. இங்கே போட்டிங்கன்னா equal to integral sin of log x ங்கிறது u, dx ங்கிறது du into 1 by x இருக்குது, du by 1 by x that's equal to 1 by x and x will cancel. That's equal to minus cos u plus c. அதாவது minus cos log x plus c. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ஒன்லி திங்ஸ் இங்கே வந்து சைன் உள்ளே இருக்குது. ஓகே, அது ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு சார்பு இருக்குது, அதோட வகைக்கெழுவும் இருக்குது. ஓகே ஓகே இப்போதைக்கு ஒரு பிரேக் எடுத்துக்க போகிறேன்னா இது எடுத்துகிட்டு முதல்ல இது ஃபுல்லாக ப்ராப்ளம் ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து இன்னும் 4 ப்ராப்ளம் இருக்குது. பட் இதுக்கும் போட்ட ப்ராப்ளம் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்த 4 ப்ராப்ளம் 16 24 26 30. ஓகே, 16 16ம் 15 ஒரே மாதிரி தான். நீங்கள் அது 16 15 ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, 16 24 26 30. ஓகே, இது நான் அடுத்த ஸ்டெப்பில் போடுறேன்னா இதுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ண போகிறேன்னா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் இதை படிச்சுட்டு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஹோம்ஒர்க் போட்டு வாங்க. அடுத்த 4 ப்ராப்ளம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே.